ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த நல்ல நாளிலேயே உன் வாழ்க்கையிலையும் 2 நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஒன்று, நீ என்கிட்ட எதிர்பார்த்து ஆசையாக கேட்ட விஷயம். இன்னொன்று, நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயம். ஆமீன் செல்லமே. நீ சந்தோஷப்படும்படியாகவே உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நாளைன்னு ஒரு நாள் இந்த உலகத்தில் யாருக்கும் வரப்போகிறதே இல்லை. நாளைய நாளும் நீ தூங்கி எந்திரிச்ச பிறகு அன்றைய நாளாக இன்றைய நாளாக மாறி போயிடுது தானே. ஒவ்வொரு நாளையும் இன்றைய நாள் நல்ல நாள்ன்ற நம்பிக்கையோட, இன்றைய பொழுதை எப்படி கையாளுவதுன்ற சிந்தனையோட நீ சரியாக வாழ கற்றுக்கிட்டினா போதும். ஒவ்வொரு நாளையும் உனக்கு அழகான நாளாக ஆக்கி கொடுத்து அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக இந்த சாயப்பா வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ தோல்வி அடைவன் யாரு காத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க முன்னாலேயே உன்னை வெற்றி பெறச் செய்து உன் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக உயர்த்துவதற்காகவே இந்த சாயப்பா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டு கண்ணீர் வடிப்பதால் உன் வாழ்வில் எதுவும் மாறாதுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. கோபத்தில் பொறுமை இழந்து நீ பேசும் ஆவேசமான வார்த்தைகள் அதே வேகத்தில் உன்னை நோக்கி திரும்ப வந்தால் உன்னால் சமாளிக்க முடியாது. எப்போதுமே அமைதியாக பொறுமையாக பேசி பழகு. உனக்கு தேவையான சக்தியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சிரிக்கும்போது உன் முகம் அழகு, அன்பு காட்டும்போது உன் மனசு அழகு, நம்பிக்கை வரும்போது உன் வாழ்க்கையே அழகாக மாறி போகும். மொத்தத்தில் நீயாக இருந்தாலே எல்லாமே அழகாக இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன்னு என் மீது நம்பிக்கை இழக்க வேண்டாம். இந்த சாயப்பாவை நீ முழுவதுமாக நம்பும்போது, என் மீது நீ பக்தியை வைக்கும்போது கண்டிப்பாக உன்னை நோக்கி சுற்றி வரும் ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் சூழ்ச்சிகளிலிருந்தும் உன்னால் சுலபமாக தப்பிச்சுக்க முடியும் என் செல்லமே. முதல்ல உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் சில நபர்களிடமிருந்து நீ உன்னை காப்பாற்றிக்கணும்னா உனக்கு தெய்வ பலம் வேண்டும். அதற்கு நிச்சயமாக நீ என் ஆலயத்துக்கு வந்து போகணும். என் ஆலயத்துக்கு நீ வந்து போகும்போதெல்லாம் உனக்கு நேர்மறையான சக்திகள் கிடைக்கும். உனக்கு நேர்மறையான சக்தியை கொடுத்து தெய்வீக பலத்தையும் கொடுத்து எல்லா விஷயங்களிலும் உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். என் ஆலயத்துக்குள் உனது பாதம் பட்டு விட்டாலே உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. அவங்க கஷ்டப்படுறத உன் கண்ணுக்கு முன்பாகவே நான் காட்டுவேன் என் செல்லமே. நான் உனக்காக எத்தனையோ அழகான விஷயங்களை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதில் 2 தான் இன்னைக்கு உனக்கு நல்ல செய்தியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இன்னைக்கு நடக்க போகிற விஷயத்தை பார்த்து நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காட போகிறாய் என் செல்லமே. நீ சந்தோஷப்படும்படியா ஒரு நல்ல சந்திப்பு நிகழும். எந்த விஷயத்தில் முயற்சி செய்யணும் முடிவெடுக்கணும் நினச்சியோ அதை நல்ல முடிவாக வெற்றியாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். நல்ல எண்ணத்தோடு நீ இருக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். நீ உணர்ச்சி வசப்படாமல் மன அமைதியோட வாழ்க்கை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ நல்ல வாழ்க்கையை வாழ தயாராய்க்கோ என் தங்கமே. இத்தனை நாளாக நீ தள்ளி போட்ட விஷயத்தை இப்போ கையில் எடுத்தீனா அது சிறப்பாக நடந்து முடிவதற்கு இந்த சாயப்பா உனக்கு தேவையான உதவியை செய்வேன். என் அருளால் நீ மன அமைதியோடும் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனைத்தும் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றதை நீ முழுசாக நம்பு. நீ செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக உரிய நேரத்தில் நானே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கான நல்ல வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. இன்று முதல் உன் வாழ்க்கை பாதையில் நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குவேன். என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் நம்பிக்கை தான் உனக்கு மிகப்பெரிய பலங்கிறத நீ மறந்துடாத. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. உன்னை குறை சொல்கிறவங்களுக்கு எல்லாம் அது மட்டும்தான் வேலைன்றதை புரிஞ்சுக்கோ. யார் உன்னை குறை சொன்னாலும் அதை கண்டு கொள்ளாமல் கடந்து போக தயாராகு. என்னுடைய பார்வையில் எப்போதும் நீ இருக்கிறாய். நீ எவ்வளவு நல்ல பிள்ளை, எல்லாருக்கும் எவ்வளவு உண்மையாக இருக்கன்னு
எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாமல் நீ கண்டதையும் யோசித்து உன் மனசை போட்டு குழப்பிக்காதே. நீ செய்யும் எல்லா செயல்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இத்தனை நாளாக நீ பட்ட துயரங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். உன் மனதை பிழியும் சோகங்களையும் வருத்தங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் நிம்மதியாக இருப்பதற்கு நானும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. உனக்கு நானே எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்க இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? கூடிய சீக்கிரம் உன் கர்ம வினைகளை சரி செஞ்சு நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு நான் வழிகாட்ட போகிறேன். நீ தீர்க்கும் வினை அளவுக்கு உன் வாழ்வில் நன்மைகள் வந்து சேரும். இந்த சாயப்பா எல்லாத்தையும் உனக்கு நல்லதுக்காக தான் செய்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டாலே இன்னும் நன்மைகளை கூடுதலாக நீ பெற முடியும். என் அருளால் உனக்கு நிறைவான மனசையும் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள் எதுவுமே உன்னை வேதனைப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு நான் கொடுக்கல. உன் மனசை உடைக்கணும்னு நான் நினைக்கல. ஒரு அம்மா தன் குழந்தைக்கு கசப்பான மருந்தை கொடுத்து அந்த குழந்தையின் உடல் நலத்தை எப்படி சரி செய்வாளோ அதே போலதான் நான் உனக்கு கொடுத்த சில கசப்பான அனுபவங்கள் மூலமாக உன் வாழ்வில் வலியும் வேதனைகளும் மறைஞ்சு உன் வாழ்க்கை சரியான பாதையில் போகும் என் செல்லமே. உனக்கு புரியாமல் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கை இனிமையாக நான் மாற்ற போகிறேன். நீ எப்போதும் பொறுமையும் நம்பிக்கையும் விடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாலே அதன் மூலமாக உன் வாழ்க்கை இனிமை நிறைந்ததாக மாறிடும். உனக்கு கண்ணீரை தாங்கும் மனசை நான் கொடுத்துருக்கேன். எதையும் தைரியமாக கடந்து வர தயாராகு. உன் கஷ்டங்களும் கசப்பான நிகழ்வுகளும் மறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். நீ எப்போதோ செய்த கர்ம வினையை இப்போது அனுபவிக்கிறாய் அல்லவா? கூடிய சீக்கிரம் இது அனைத்தையும் நான் தீர்த்துறேன். நீ செய்யாத ஒரு தவறுக்கு யார் உன்னை திட்டினாலும் குறை சொன்னாலும் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவங்களுக்கு தான் போய் சேருமே தவிர அது எந்த விதத்திலும் உன்னை பாதிக்க நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உனக்கு உண்மையான உறவாக இந்த சாயப்பா கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்க போகிறேன். எந்த விஷயமும் எதுவும் உன்னை பாதிக்க நான் விட்டுட மாட்டேன். உன் மனசையும் நல்லா அமைதியாக்கி உன் உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்க முயற்சி செய். துஷ்டர்களிடமும் துரோகிகளிடமும் வாதாடாதே, சண்டை போடாதே. எதையும் யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாமல் நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் நடத்தி கொடுத்துருவேன். வாழ்க்கையில் முதல்ல நல்லது நடக்க ஆரம்பிக்கும் போது உன் மனசில் கொஞ்சம் பயம் வரும். நிஜமாவே இது நமக்கு தான் நடக்குதா? இந்த நல்லது நம்ம வாழ்க்கையில் நீடிக்குமான்ற கேள்விகள் உன் மனசுக்குள்ளே வரலாம். அந்த பயத்துக்கும் நானே விடை சொல்கிறேன். இந்த சாயப்பா என்னை நம்பு. நிச்சயமாக உனக்கு பல நன்மைகளை நான் நடத்தி கொடுப்பேன். நீ அனுபவித்த கஷ்டங்களும் மனவேதனைகளும் வருத்தங்களும் சரியாகி உனக்கு உறுதியான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என் தங்கமே. உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டாலே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுத்துருவேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேங்கிறத நம்பு. உன் வாழ்க்கை பயணத்தில் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். என்னால் அடுத்த நிலைமைக்கு போக முடியலை, வாழ்க்கையில் முன்னேற முடியலை, உயர முடியலைன்னு உன் மனசுக்குள்ள நீயே ஒரு சிறையை கட்டி கொண்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. சில நேரம் நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே நான் உனக்காக நல்ல வாய்ப்புகளையும் நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. சவால்களாக இருக்கும் பிரச்சனைகளையும் வலியையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் விஷயங்களையும் யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. எல்லாத்தையும் தாண்டி நீ வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். உன் சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் அற்புதமான அழகான விஷயங்கள் நடக்கும். நீ எப்போதும் ஏன் பாதுகாப்பில் தான் இருக்கன்றதை மறந்துடாம எல்லாத்துக்கும் எதிர்கொள்ள தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்துடுமோன்னு நீ பயப்பட வேண்டாம். நீ என்னை அழைக்கும் முன்னரே நான் உனக்காக ஓடி வந்து உன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு தான் இருப்பேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் நீ யாருக்கிட்டையும் சொல்லாமல்
தனியாகவே தீர்த்து வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாய் அல்லவா? இப்போது நானும் உனக்கு துணையாக வந்து நிற்க போகிறேன். என் மனசுக்கு பிடிச்ச எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளையாக இருக்கும் உனக்காகவே இந்த சாயப்பா துணை இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் உன்னை விட்டுட்டு நான் ஒருபோதும் விலகி போயிடவே மாட்டேன் என் தங்கமே.